நான் மணந்தால் அந்த அரங்கனைத்தான் மறப்பேன், அந்த கண்ணனைத்தான் நான் மறப்பேன் என்று சொன்னால் அவருக்கு கோபம் வந்து விட்டது. நாம் மானிட பிறவி, நாம் மனித அவதாரத்தில் இருக்கக்கூடிய நவத்வாரங்களுடைய மனிதர்கள், நாம் இறைவனை அந்த பரமாத்மாவை நாம் அடைய முடியுமா? அர்த்தமில்லாமல் பேசுகிறாயே, சொன்னதை கேள். நான் உனக்காக நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எல்லா மன்னர்களையும் வர சொல்லி நீ இன்னொரு பக்கம் கட்டி கொடுத்து நீ போய் வாழ்றதை பார்த்து நான் சந்தோஷமா ஆசிரியர மனசார நான் வாழுவேன், கடைசி காலத்தை கழிப்பேன் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு சொல்றேன். அதற்கு ஆண்டா சிம்மராசியில் பிறந்தவளல்லவா, அது வெற்றி பேசக்கூடிய ஒரு தன்மையிலே நான் மணந்தால் அந்த கண்ணனைத்தான் மணப்பேன், அன்று எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பெரியாழ்வாரிடம் பேசாமல் இருந்தார். பின்னர் என்னதான் உன் முடிவு என்று பெரியாழ்வார் கேட்க, என்னை கொண்டு போய் அரங்கத்திலே விட்டு விடுங்கள், அந்த ஸ்ரீரங்கனையே நான் மணத்துக் கொள்ளுகிறேன், என்னை கொண்டு போய் விடுவதுதான் உங்களது வேலை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார்.